நாங்கள் எல்லாரையும் கேட்குறோம், யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் திருச்சி கிழக்கு வாக்காளர். எங்க சிஎம் கேண்டிடேட்டுக்கு நாங்கள் போடாமல் வேற யாருக்கு போட போகிறோம்? ஓகேங்களா, சிஎம் தொகுதியாக போகுது, சிஎம்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். 1,37,00,000 பேர் வந்து விஜய் கட்சியிலே இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது 1,37,00,000 அப்படின்னாவே இன்னைக்கு நியர் அபவுட் இட் இஸ் கிராசிங். இன்னைக்கு வந்து 8% எடுத்த சீமானவர்கள் வந்து 35 லட்சம் ஓட்டு. அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,37,00,000 வந்து பார்த்தீங்கன்னா 41% தான், 40% கிராஸ் பண்ணிடுச்சு. 1,37,00,000 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் கொடுத்து இணையத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ கட்சியில் சேர்ந்தவன் வந்து மற்ற கட்சியில் போய் ஓட்டு போடுவானா? ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 2011 வந்து பார்த்தீங்கன்னா 78% தான் ஹையஸ்ட்னு சொன்னாங்கல்ல. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி செஞ்சிச்சு. இந்த திமுக ஆட்சி செஞ்சாவே இந்த சாத்தான விரட்டுறதுக்கு மக்கள் எல்லாம் எட்ரா ஓட்டர் ஐடியான்னு ஏற்றுருவாங்க. அப்போ தான் ஹையஸ்ட் 78% வந்து ஹையஸ்ட்டாக போச்சு. 2011 வந்து போலிங் ஆகும்போது வந்து ஹையஸ்ட் ஆச்சு. திமுகவில் இருக்கிறவனே ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பேசும்போது வரமா பயத்தை காத்தினா வந்தவன் எல்லாம் யூனிஃபார்மில் வரான், வேற யூனிஃபார்மில் வந்து ஓட்டை போட்டுட்டு போனாங்க. அந்த அளவுக்கு வந்து வந்து ஒரு பெரிய மாற்றம் மக்கள்கிட்ட வந்து மாற்றம். ஓய்வு பெற்ற IAS IPS ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், இப்போ இருக்கிறவங்களாகட்டும், நிறைய பேர் விஜய் போய் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு உண்மை, எதுக்காக இப்படி? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் 2016 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லா பேரிகார்டு ஈரிகார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கோவலாபுரத்தில் போய் போட்டாங்க. எல்லா IAS ஆஃபீஸர் IPS ஆஃபீஸர்னால் நேராக போய் அங்கே போய் பொக்கே என்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் மாறவும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேரிகார்ட்னா தூக்கிட்டு எல்லா IAS ஆஃபீஸரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% கிட்டத்தட்ட டிஎம்கேல தான் இருந்தாங்க, 20% தான் வந்து போயஸ் கார்டன் வாசல் இருந்தாங்க IAS ஆஃபீஸர். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியை வந்து நீங்கள் வந்துட்டீங்க கவர்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி கொடுக்கவங்க அந்த பொறுப்பில் இருக்கவங்களுக்குனா பொறுப்பு போடுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்து இது நடந்திருக்கு. நானும் நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு கீழே இருக்கவங்க தான் விஜய்க்கு போடுவாங்க, அதுக்கு மேலே இருக்கவங்க போட மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். அதுலேயே ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். சில பேர் ஓட்டு போட முடியாதவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டே என்ன போட விட மாட்டாங்க, நீங்கள் அந்த கட்சிக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுனா வர முடியாதவன்னா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வச்சுட்டான். ஓகேங்களா, அவங்க அம்மா திரும்ப ஃபோன் பண்ணி நானும் அப்பாவும் வந்து விசிலுக்கு தாண்டா போட்டோம். அதாவது வேற கட்சிக்கு போடுறவங்க, பாரம்பரியமாக போடுறவங்க, புரிஞ்சுங்க, அது மாற்றி போட்டோம் அப்படின்னு. நீ வந்தால் ஒரு ஓட்டு தானே விழுந்துருக்கோம், இப்போ நாங்கள் 2 ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இது பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் திருச்சி கிழக்கு தொகுதியில் பாவம் அவர் ஏற்கனவே இப்போ தான் திட்டு வாங்கி முடிச்சிருக்காப்புல. அவங்க வீட்டில் 19 ஓட்டான். ஓகேங்களா, அந்த பதவியில் இருக்கிறவங்களும் அவங்க ஒய்ஃபும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு போட்டிருக்காங்க. அவர் பதவியில் இருக்கார் அந்த கட்சியில். 17 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விசிலுக்கு போட்டு அதை இன்ஸ்டாகிராமில் வேற போட்டாங்க. இது இன்ஸ்டாகிராமில் வந்து நாங்கள் விசிலுக்கு போட்டிருக்கோம், உன் வீட்டு ஓட்டையவா போட முடியல என்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் ஓட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, புரிஞ்சுங்களா, அதே ஆட்டி பார்த்துட்டாப்ல. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் எல்லாரையும் கேட்குறோம், யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? கேட்குற இடம்லாம் வந்து விசில்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால நாங்கள் போகிற பக்கம்லாம் கேட்குறோம், யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு. நான் திருச்சி கிழக்கு வாக்காளர். நான் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பேன்? யாருக்கு நீங்களே சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போட்டிருப்பேன்? விசிலாக தான் இருக்கும். எங்க சிஎம் கேண்டிடேட்டுக்கு நாங்க போடாம வேற யாருக்கு போட போறோம்? ஓகேங்களா, சிஎம் தொகுதியாக போகுது, புரிஞ்சுங்களா? ஸோ சிஎம் தொகுதியில் சிஎம்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். ஓகே. இனிகோ இருதயராஜ் பத்தி நிறைய பேசியிருக்கீங்க, அதனால மேபி கொஞ்சம் மனசு மாறி சரி ரொம்ப திட்டோம் அப்படின்னு மேபி உதயசூரியனுக்கு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே ஓகே ஓகே. நிறைய எக்ஸிட் போல்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. மக்கள் வந்து ரொம்ப குழம்பி போய் என்னடா இது அதிமுகங்கிறீங்க, திமுகங்கிறீங்க, விஜய்ங்கிறீங்க, மொத்தத்தில் அவங்களாலையும் கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஸோ ஃபார் இப்படி இருக்கும்போது திடீர்னு ADGP-ஆக முன்னாடி இருந்த ரவி IPS அவர்கள் வந்து ஒரு டேட்டா வெளியிடுறாங்க. அவங்க நடத்தின ஒரு சர்வே, அதில் வந்து 41% வந்து விஜய்க்கு இருக்கு, ஓட்ஸ் இருக்கு
அப்போ இந்த டேட்டாவை வச்சு உங்களுடைய பார்வை என்ன? நான் அந்த டேட்டா இல்லை, ஸோ அவர் பாசிட்டிவாக ஒருத்தர் பேசியிருக்காரு. நான் வந்து எப்படி அதை பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா 1,37,00,000 பேர் வந்து விஜய் கட்சியிலே இருக்கிறாங்க, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அப்படிங்கும் போது 1,37,00,000 அப்படின்னாவே இன்னைக்கு நியர் அபவுட் இட் இஸ் கிராசிங், இன்னைக்கு வந்து 8% எடுத்த சீமானவர்கள் வந்து 35 லட்சம் ஓட்டு. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,37,00,000 வந்து பார்த்தீங்கன்னா 41% தான், 40% கிராஸ் பண்ணிடுச்சு. பட் அந்த 5% இன்னும் 10% இவ்வளோதான் வாங்குவார் விஜய், ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாருன்னு கூட இப்போ வரைக்கும் சொல்றாங்க. அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கார்டு எழுதி கொடுக்கறது அந்த மாதிரினா வந்து அவங்க இடத்துல சேர்ந்தது எல்லாமே இணையத்தில் சேர்ந்தாங்க, புரிஞ்சுங்களா? 1,37,00,000 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் கொடுத்து இணையத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ கட்சியில் சேர்ந்தவன் வந்து மற்ற கட்சியில் போய் ஓட்டு போடுவானா? ஓகே, இதுதான். ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வாலண்ட்ரி மெம்பர்ஷிப், புரிஞ்சுங்களா? இப்போ நான் கார்டு எழுதுறேன், நான் பண்ணுறேன், இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க 2 கோடி எங்களுக்கு வந்து கட்சியில் வந்து 2 கோடி பேர் இருக்காங்கன்னு. இவங்க 2 கோடி ஓட்டே வாங்கினது இல்லையே. இந்த ஆண்ட கட்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஆண்ட பரம்பரைன்னு. இப்போ அந்த மாதிரி வந்து அவங்கன்னா வந்து பாஸ்டன்ஸ், புரிஞ்சுங்க, இன்னையோட முடியுது கதை, புரிஞ்சுங்க. அப்படிங்கும்போது 2 கோடி ஓட்டே நீ வாங்கலாம். பட் ஆனால் இங்கே விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா everyone அவங்களே வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆதார் ஐடியும் அவங்க ஓட்டர் ஐடியும் கொடுத்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது 1,37க்கு 40% தானே, புரிஞ்சுங்களா? 40% அவர் எப்போயோ கிராஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா 95% பவுலிங் ஆயிருக்கும். இப்போ எக்ஸிட் போல இல்லை, அதோட எல்லாத்தோட வெளிக்காட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுங்க, புரிஞ்சுங்களா? எல்லாருமே வந்து எப்படி இருந்தாங்க, மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, புரிஞ்சுங்களா? மக்கள் எதுக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க, புரிஞ்சுங்களா? நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? போகிறதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாத்தையும் வந்து அலற விட்டு போனாங்க, பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து கிளாம்பாக்கத்தில் ஒரு ஏன்னா அது பெரிய பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிறதுனால தெரியுது. இப்போ திருச்சி மாதிரி ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் சில பேர் ஏறுவாங்க, மத்திய பஸ் ஸ்டாண்டில் இப்போ மாற்றிட்டாங்க, பட் ஆனால் ப்ரைவேட் பஸ்னால் அங்கே வருது. பவுஞ்சூர்னு ஒரு இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஒன்று புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பால்பண்ணையில் தஞ்சாவூர் போகிறவங்கன்னா பால்பண்ணையில் தான் ஏறுவாங்க. டிவிஎஸ் டோல்கேட்டு போகிறவங்கன்னா மெட்ராஸ்க்கு வரவங்கன்னா அங்கே கூட ஏறுவாங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு ஏறுவாங்க. மன்னாரபுரத்தில் ஒருத்தவங்க ஏறுவாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு ஏறுவாங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட அவங்க போய் அவங்கவுங்க ஊருக்கு சேர முடியல. ஒரு காமெடி என்னன்னா என்னாலேயே எங்கள் ஊருக்கு போய் சேர முடியல. இல்லை, அதுதான் உண்மை. இப்போ இங்கே நான் பார்க்குறவங்கன்னா என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சார் வடபண்ணையிலேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு சார், அதுக்கப்புறம் போக முடியாது, ஓகேங்களா? இன்னொரு சேனலில் இன்னொரு லேடி ஆங்கர் அவங்க சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார், ரொம்ப கும்பலாக இருந்துச்சு, பஸ்ஸே எப்போ எடுப்பேன்னு சொல்லவும் மாட்டாங்க. மேபி இந்த கூட்டத்தை வந்து அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களோ எங்க. ஏன்னா எப்போதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மாற்றம். இதை நான் பதிவு செஞ்சது வந்து முன்னாடியே நான் பதிவு செஞ்சேன். மெட்ராஸில் வந்து 20%க்கு மேலே வந்து பவுல் ஆகும்னு சொல்லி நான் முன்னாடியே பதிவு செஞ்சுருக்கேன். நம்ம இன்டர்வியூவில் கூட நான் பதிவு செஞ்சுருக்கேன். ஓவராலாக வந்து 10% எக்ஸஸாக வரும்னு, புரிஞ்சுங்களா? ஓவராலாக 10% எக்ஸஸாக வரும். இப்போ அதுக்கு மேலே எஸ்ஐஆர் மட்டும்தான் காரணம், விஜய் காரணம். இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் வச்சுக்கோங்க, விஜய் காரணம் இல்லை. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, 95% நீங்கள் வந்திருக்கணுங்க, புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து 95% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊருக்கு நீங்களே போக முடியாமல் ஓட்டு போட முடியாமல் நீங்கள் வந்து ஆச்சுன்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது ஃபைனலாக போய் போட்டுட்டீங்களா? வெரி குட். ஓகே சூப்பர். ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்க கஷ்டம், அந்த ஊராக இருக்கிறவங்க கஷ்டம், இது எதுவுமே தெரியல. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவாக வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டர்ன் அவுட் ஆனது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 2011 வந்து பார்த்தீங்கன்னா 78% தான் ஹையஸ்ட்னு சொன்னாங்கல்ல. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி செஞ்சிச்சு. இந்த திமுக ஆட்சி செஞ்சாவே இந்த சாத்தானை விரட்டுறதுக்கு மக்கள் எல்லாம் எட்ரா ஓட்டர் ஐடியான்னு ஏற்றுருவாங்க. அப்போ தான் ஹையஸ்ட்டு 78% வந்து ஹையஸ்ட்டாக போச்சு. 2011 வந்து போலிங் ஆகும்போது வந்து ஹையஸ்ட் ஆச்சு. ஸோ அப்படிங்கும்போது அன்றைக்கு திமுகக்கு எத்தனாவது இடம் கிடச்சிச்சு? 3வது இடம், புரிஞ்சுங்களா? டிஎம்டிகே வந்து எதிர்கட்சியாக உட்காந்துருந்துச்சு, ஓகேங்களா? அன்றைக்கி 3வது இடம் கிடச்சிச்சு. ஸோ மக்கள் வெறுப்பில் இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கலாம்? மக்களின் வெறுப்பு நீங்கள் யாரை கேட்டிங்கனாலும் சொல்கிறாங்க, வந்து போகிறவங்கன்னா சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதாவது திமுகவில் இருக்கிறவனே இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பேசும்போது பரமா பயத்தை காத்தினாங்கடா, வந்தவன் எல்லாம் யூனிஃபார்மில் வரான் வேற, ஓகே, யூனிஃபார்மில் வந்து ஓட்டை போட்டுட்டு போனாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் மக்கள்கிட்ட வந்து மாற்றம்.
அதாவது இளைஞர்கள் வந்து அரசியல் புரிதல் இல்லைங்கிறாங்க. ஆமாம் சார், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க. ஓ என்ன ப்ராப்ளம், எல்கேஜி படிக்காமையா வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்க முடியும், புரிஞ்சுங்களா? ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் பாலிடிக்ஸை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகள் ஆல்சோ இல்லை, எல்லாருமே அங்கே பாலிடிக்ஸை யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தான் இது இட்ஸ் அ குட் ஸ்ட்ரென்த், புரிஞ்சுங்களா? பாலிடிக்ஸ் வந்து எப்படி நல்லா வளரணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரசியல் புரிதல் வரணும். நீங்கள் அரசியல் புரிதல் வந்துச்சுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் நம்ம பிள்ளைங்கள என்ன சொல்கிறோம், நல்லா படி, யூஎஸ் போயிரு, யூரோப் போயிரு. ஏன் நாடு இல்லையா? இது நாடு இல்லையா? இங்கே என்ன மனுஷன் வாழக்கூடாதா? புரிஞ்சுங்களா? நல்லா படிச்சுட்டு வெளில இப்போ அந்த அந்த டேர்ன் அவுட் ஆகுது, புரிஞ்சுங்களா? பீப்புள் ஆர் ரெடி. இப்போ நிறைய லாயர்ஸ் வந்து உருவாகிறாங்க, புரிஞ்சுங்களா? நிறைய இப்போ என் தொழில் ரீதியாகவே நான் சொல்கிறேன், நிறைய பேர் விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு லா வந்து வாலண்டரியாக பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டை நேசிக்க ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம்னா உள்ளுக்குள்ளே வரப்போகுது. அந்த மாதிரி மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நம்பிக்கை வைப்பாங்க. இப்போ இந்த மக்கள் வந்து நான் வந்து இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுக்கான மாற்றம் இது வந்து அரசியல் புரட்சி மட்டும் கிடையாதுங்க. நம்மளை வந்து நம்ம பிரெயின்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? நம்ம மூளைகள்லாம் யூஎஸ்க்கும் யூரோப்புக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் போய் வேலை செய்யுது பார்த்தீங்களா? அந்த பிரெயின் எல்லாம் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வேலை செஞ்சால் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துலனா வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் வந்து எல்லா சைட்லையும் இருக்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்க பாலிட்டிக்ஸ்னால் அழிச்சிட்டாங்க. இப்போ எந்த காலேஜிலுமே எலெக்ஷன் வைக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம பக்குவப்படுத்தணும், ஓகேங்களா? காலேஜ் எலெக்ஷன்லாம் நடக்கலாம், தோக்கலாம், ஜெயிக்கலாம், எல்லாமே இருக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனால் எலெக்ஷனே இப்போ நடத்துறது இல்லை பாருங்கள். ஸோ மக்கள்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் மேக்கிங் தம் அவே ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ். இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் நடக்கும் அப்படின்றது என்னோட பெரிய நம்பிக்கை. அடுத்ததாக இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி வந்து ஒரு அச்சம் வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, ஏன்னா இப்போ விஜய் வந்து இன்கேஸ் ஜெயிக்கிறாரு, நம்பர் 1 வராருன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நாங்கள் நார்மலாக மற்றவங்க கிட்ட கேட்கும் போதே தெரியுது. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்களும் இதே விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது ஸ்ரீரங்கமில் கூட அந்த தேர்தல் பணிமனை அதை வந்து எரிச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் வருது. அப்போது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எப்படி வந்து தமிழக மக்கள் கையாளுவாங்க? அப்போ அவ்வளோ பெரிய அந்த டிராஸ்டிக்காக ஏதாவது நடக்குமா? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து மக்களுக்கு வந்து திமுகனாவே ஒரு பயம் இருக்குங்க, புரிஞ்சுங்க. அதோட பிரதிபலிப்பு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நீங்கள் சொன்னதை வந்து நான் வந்து நிறைய பேர் வந்து எனக்கும் சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஆயிருமா, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்குனா வந்து ஏன்னா திமுக காரங்கனாவே வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி வந்து மக்களோட மைண்ட் செட் இருக்குது. அவங்க தோற்று போனதுக்கப்புறம் வந்து பயங்கர கல்லாட்டா பண்ணுவாங்களா, இது பண்ணுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஏற்கனவே அவங்களுக்குன்னா பிபி சுகர்னா இருக்குது. அவங்க என்ன திரும்பவும் இங்கே இருக்க மூட்டை எடுத்து அங்கே வைங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த கட்சியில் வந்து இளைஞர்களே இன்னைக்கு கிடையாது, எல்லாமே 50 வயசுக்கு மேலே தான் இருக்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், பிபி சுகரு ஓகேங்களா இருந்துட்டு அந்த மாதிரி வயசானவங்க தான் இருக்கிறாங்க இப்போ. ஸோ அவங்கன்னா இப்போ வந்து வாரி கட்டிக்கிட்டு வந்து இது பண்ணுறவங்க. பட் ஆனால் அந்த அச்சத்தை வந்து அவங்க வந்து இப்போ எப்படி இந்த மீடியானா வச்சுருக்கனால அது வழியாக அவங்க வந்து ஒரு இது பண்ணுவாங்க. ஒரு கைத்துடிக்கு வந்து காசுக்கு வேலை செய்கிற 4-5 ரவுடிங்களை வச்சு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க, புரிஞ்சுங்களா? பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஏன்னா வந்து ஒரு வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கேமரான்ற இதை வந்து எல்லாருமே மொபைல் ஃபோனில் வந்து எடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த அளவுக்குனா ஒன்றும் இருக்காது, கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை. நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால நான் திரும்ப ஒன்று சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வரும் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த போலீஸ்காரங்கனாவே நம்ம வந்து ஏன் வந்து வெறுக்கிறோம், புரிஞ்சுங்களா? ஒரு ப்ராசிக்யூஷன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து செஞ்ச தப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கன்னா வந்து போலீஸ் வந்து நம்மளே ஆண்ட வெள்ளைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான், புரிஞ்சுங்களா? அங்கே போலீஸ் இந்த ப்ரூட்டாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது அறவே கிடையாது, புரிஞ்சுங்களா? டெவலப் கண்ட்ரிஸ் யூரோப்லனா போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்னால் வந்து வில் பி வெரி ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் இட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் வந்து மக்களோட வந்து நண்பனாக மாற்றுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை அவங்க செய்யணும்னு ஆசைப்படுறேன். தப்பு செஞ்சாதானே அந்த ப்ரூட்டலாக பிஹேவ். ஆமாம், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்து இவங்க போட்ட கேஸ் எல்லாமே வந்து
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எப்படி இருக்கணும்னா ஹீ ஷுட் அசிஸ்ட் த கோர்ட். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் டிஃபெண்டிங் த போலீஸ். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மட்டும் இல்லை, ஜிபினா வந்து சிவில் மேட்டர்ஸ்னால் வரும். இப்போ லெட்ஸே நீங்கள் இஸ்லாம் கிளியரன்ஸ் போர்டோ இபிஓ எதுக்கோ நீங்கள் அகேன்ஸ்டாக நீங்கள் போடுறீங்க கேசஸ் தான் அங்கே வந்து கவர்மெண்ட் ப்ளீடர்னு சொல்லுவாங்க ஹைகோர்ட்டில். அவங்க எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸரை சப்போர்ட் பண்ணியே பேசுவாங்க. ஸோ எது கரெக்டோ அந்த கரெக்டை வந்து ஒத்துக்கிட்டோங்க கோர்ட்டில். லெட் தம் அசிஸ்ட் த கோர்ட். ஓகேங்களா? இப்போ ஜிபிஓ வந்து ஏஜிஓ வந்து பிபிஓ ஸ்டேட் பிபிஓ ஓவர் இட் இஸ் இது வந்து மேலே இந்த ஹைகோர்ட்டில் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கீழே வரைக்கும் ஓகே அட்மிட் பண்ணிக்கோங்களேன், தப்பு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, ஸோ அது நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், இது மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிபி ஏஜி அதாவது அட்வொகேட் ஜெனரல் ஏஜி ஜிபி பிபி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இது போகணும். அது வந்து எந்த வித கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலான கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா லெட் திஸ் people who is holding the office ஓகேங்களா, அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எல்லாமே சொல்கிறேன், அவங்க let them assist the court, let them not defend the government. புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட்லேயே சில தப்புகள் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இப்போ விஜய் வந்துட்டாருன்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் எடுத்து பூட்டுற போகிறதில்ல. எல்லா இடத்துலையும் தப்புகள் நடக்கும். தப்புகள் நடக்கிற இடத்துல வந்து நீங்கள் கண்டித்து இது பண்ணுங்கள். சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணிட்டாங்கிறதுக்காக இந்த பழிவாங்க உணர்ச்சி இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் த கோர்ட்டுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக மக்களுக்கு மாறணும்னு வந்து ஆசைப்பட்றேன். அது இந்த ஆட்சியில் தான் நடக்கும். இன்னொரு ஒரு தகவலும் நாங்கள் கேள்விப்படுறோம். பழைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் இப்போ இருக்கிறவங்களாகட்டும் நிறைய பேர் விஜய் போய் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு உண்மை, எதுக்காக இப்படி சினாரியோஸ் மாறுது? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் கேள்வி தான் படுறேன். எனக்கு இது தகவலை வந்து நான் எப்போதுமே தகவலை அந்த மாதிரி பதிவு செய்ய மாட்டேன். பட் ஆனால் இது ஜென்ரலாகவே நடக்கிற ஒரு விஷயந்தான். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் 2016 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லா பேரிகார்டு ஈரிகார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கோவலாபுரத்தில் போய் போட்டாங்க. எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் நேராக போய் அங்கே போய் பொக்கே என்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் மாறவும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேரிகார்ட்னா தூக்கிட்டு எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% கிட்டத்தட்ட டிஎம்கேல தான் இருந்தாங்க, 20% தான் வந்து போயஸ் கார்டன் வாசல் இருந்தாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர். இது வந்து என்னன்னு கேட்டால் இந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியை வந்து நீங்கள் வந்துட்டீங்க கவர்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி கொடுக்கவங்க அந்த பொறுப்பில் இருக்கவங்களுக்குனா பொறுப்பு போடுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்து இது நடந்திருக்கு. இது வந்து தாவேகாக்கு நடந்துச்சா இல்லையான்றது எனக்கு தகவல் இல்லை, அதனால நான் பதிவு செய்ய மாட்டேன். புரிஞ்சுங்களா? ப்ரீவியஸாக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய லாபிங்க. ஆக்சுவலாக அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க பாருங்கள், தே ஆர் த ஒன் ஹூ ரன்ஸ் த கவர்மெண்ட். இப்போ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர் படிக்காத பிள்ளைங்கன்னா இங்கே இருக்கிறாங்க. அதாவது நான் வந்து குத்தம் சொல்லலை, காமராஜர் ஐயாவும் வந்து பார்த்தீங்கன்னா மனசை பிடிச்சிக்கிட்டு கவர்மெண்ட்டை நடத்தினவர். புரிஞ்சுங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இப்போ இருக்கிறவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்கன்னா ரவுடி பயிலுக, இவங்கன்னா படிக்காதவங்க, இந்த அந்த எல்லா லிஸ்ட்லேயுமே இவங்களை சேர்த்துக்குவோம். புரிஞ்சுங்களா? நான் அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது காமராஜர் ஐயாக்கும் இவங்களுக்கும். என்னன்னா இவங்க ஒன்றத்துக்குமே லாய்க்கு இல்லாதவங்க. இவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆஃபீஸர் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனலைசேஷன் வச்சு அனலைஸ் பண்ணி அவங்க கவர்மெண்ட்டும் லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே, இப்போ மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிட் போல்ஸ் வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக வந்திருக்கு. அப்படி பார்த்தா ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் டிவிகே சைடு கேட்கும் போது ஏடிஎம்கே இன்னும் அது களத்திலே இல்லை, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படிலாம் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஏடிஎம்கேங்கிற கட்சியோடைய அந்த பாப்புலாரிட்டி வந்து ஓட்டிங்கில் நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படி இருந்தது? ஏங்க ஒன்றுமே நான் தான் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிளே சொன்னேன். கிளாம்பாக்கமும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் நம்ம மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க ஃபோன் கான்டாக்ட்ஸில் நீங்கள் அமுச்சு நீங்கள் உங்கள்கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து டிஎம்கேல இருக்கவங்கன்னா ஒன்று எதிரி கிடையாது, என்ன கிளைண்ட்டாகவும் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கிறாங்க. ஏடிஎம்கேல அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நாம் தமிழில் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பில் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அமைச்சர்கள்லாம் திமுக அமைச்சர்கள்லாம் எங்கள் கூட்டமைப்பில் இருக்காங்க. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நம்மனா வந்து சேர்ந்து தான் பழகிறோம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்கவுங்களே சொல்கிறது, அவங்கவுங்க சொல்கிற ஒரு வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இப்படி ஊதிட்டாங்க அதுக்குன்னு அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே வருது. ஓகேங்களா?
ஸோ அந்த இது வந்து மக்களுக்கே வந்துருச்சு. ஓகேங்களா, மக்களுக்கே வந்துருச்சு. மக்களே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காங்க. நானும் நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு கீழே இருக்கவங்க தான் விஜய்க்கு போடுவாங்க, அதுக்கு மேலே இருக்கவங்க போட மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். புரிஞ்சுங்களா? அதுலேயே ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். புரிஞ்சுங்களா? ஏன்னா இங்கே சில பேர் ஓட்டு போட முடியாதவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஓட்டே என்னை போட விட மாட்டாங்க, நீங்கள் அந்த கட்சிக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுனா வர முடியாதவன்னா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வச்சுட்டான். ஓகேங்களா? அவங்க அம்மா திரும்ப ஃபோன் பண்ணி நானும் அப்பாவும் வந்து விசிலுக்கு தாண்டா போட்டோம். அதாவது வேற கட்சிக்கு போடுறவங்க, பாரம்பரியமாக போடுறவங்க, புரிஞ்சுங்களா, அது மாற்றி போட்டோம் அப்படின்னு மாற்றி போட்டோங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீ போடலன்னா என்னடா நாங்கள் போட்டுட்டோம்டா, நீ வந்தால் ஒரு ஓட்டு தானே விழுந்துருக்கோம், இப்போ நாங்கள் 2 ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இது பண்ணுறாங்க. ப்ளஸ்ஸு கட்சியில் இருக்கிறவங்களே நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் திருச்சி கிழக்கு தொகுதியில் பாவம் அவர் ஏற்கனவே இப்போ தான் திட்டு வாங்கி முடிச்சிருக்காப்புல. அவங்க வீட்டில் 19 ஓட்டான். ஓகேங்களா? அந்த பதவியில் இருக்கிறவங்களும் அவங்க ஒய்ஃபும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்சிக்கு போட்டிருக்காங்க. நான் எந்த கட்சின்னு கூட சொல்லலை. புரிஞ்சுங்களா? அவர் பதவியில் இருக்கார் அந்த கட்சியில். மிச்சம் 17 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விசிலுக்கு போட்டு அதை இன்ஸ்டாகிராமில் வேற போட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நாங்கள் விசிலுக்கு போட்டிருக்கோம், உன் வீட்டு ஓட்டையவா போட முடியலன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் ஓட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. புரிஞ்சுங்களா? அதே ஆட்டி பார்த்துட்டாப்புல. அதாவது நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக வந்து உனக்கு ஒரு 10 ஓட்டு இருக்கும், இந்த கட்சிக்கு ஒரு 10 ஓட்டு இருக்கும். அந்த மாதிரி பாரம்பரியமாக பரம்பரையாக நான் தான் சொன்னேன், பரம்பரையாக நீ போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தா, நீனும் போஸ்ட் ஓட்டணும், உங்கள் அப்பனும் போஸ்ட் ஓட்டணும், உன் பிள்ளையும் ஓட்டணுமான்னு நான் கேட்டேன். புரிஞ்சுங்களா? அது வந்து இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நானும் அந்த போஸ்ட் ஒட்டலாடா அப்படின்னு தூக்கி வெளில போட்டாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக அவங்க ஓட்டு போடுறவங்கன்னா கூட நிறைய மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1,37,00,000 போட்டாவே முடிஞ்சிச்சுங்க. இஸ் ஆல்ரெடி வந்து முடிஞ்சிச்சு. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது ப்ளஸ்ஸு நிறைய அந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா புது வாக்காளர்கள் மற்றவங்க எல்லாருமே வந்து நல்ல கன்வர்ஷன்ஸ் ஆகிருக்கனால கண்டிப்பாக வந்து விசில் ஊதப்படும்.